ஸ்ரீமத் பாகவதம் 35ஆம் பகுதி. துருவ சுவாமி திருமாலின் இனிய குரல் கேட்டு கண் விழித்தார். பகவானின் தரிசனம் கண்டார். மெய் சிலிர்த்து போனார். சாஷ்டாங்கமாக திருவடி பணிந்து நமஸ்கரித்தார். நாராயணரை பலவிதமாக துதித்து பாடினார். திருமாலே, நாராயணா என்றும் எப்போதும் உன்னை மறக்காமல் இருக்கின்ற வரம் வேண்டும் என்றும் வேண்டினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரை கொஞ்சி மகிழ்ந்து, என் அன்பு பாலகனே, நீ அடைய விரும்புவதை நான் அறிவேன். உன் தந்தை உத்தானபாதன் ராஜ்யத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு காட்டிற்கு செல்ல போகிறான். நீ இந்த பூமியை 26,000 ஆண்டுகள் நீதி நெறி தவறாமல் ஆண்டு வருவாயாக. அதன் பிறகு விண்ணுலகில் அழிவில்லாத நித்தியமான ஸ்தானத்தை அடைந்து சிறப்படைவாய் என்று வரமளித்து மறைந்தார். துருவசுவாமி மன திருப்தியுடன் நாடு திரும்பினார். அவர் இறைவனை நேரில் தரிசித்துவிட்டு வரும் செய்தி எங்கும் பரவியது. மன்னன் உத்தானபாதனும் துருவனின் தாயான அன்னை சுனீதியும் சிற்றன்னையான சுருச்சி மட்டுமின்றி நாட்டு மக்கள் அனைவரும் கூட ஒன்று திரண்டு வந்து துருவசுவாமியை வரவேற்றனர். தாய் சுனீதி மகனை தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டாள். தந்தையான மன்னன் உத்தானபாதன் மகனிடம் மன்னிப்பு கேட்டு அவனை அள்ளி கொண்டான். சிற்றன்னை சுருச்சியும் கூட மனம் திருந்தி துருவசுவாமியை கொஞ்சி மகிழ்ந்தாள். ஆசிகள் கூறினாள். அனைவரும் துருவசுவாமியை கொண்டாடி மகிழ்ந்தனர். துருவசுவாமி வளர்ந்து வாலிபனானார். அதற்கு மேலும் தாமதிக்க விரும்பாத மன்னன் உத்தானபாதன் துருவசுவாமிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். ராஜ்யத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டு, அதாவது அரசாட்சியை அவரிடம் ஒப்படைத்து விட்டு தவம் செய்ய காட்டிற்கு சென்றார். துருவசுவாமி நாட்டை மிக நல்ல முறையில் அரசாண்டார். அவர் சிம்சுமாரன் என்ற பிரஜாபதியின் மகளான பிரமியை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு கல்பன், வத்சரன் என்கிற பிள்ளைகள் பிறந்தார்கள். இதற்கு பின்னர் வாயுதேவரின் மகளான இளை என்பவளையும் அவர் திருமணம் செய்து கொண்டார். அவள் மூலம் உத்கலன் என்ற ஒரு மகனையும் ஒரு பெண்ணையும் பெற்று மகிழ்ந்தார். துருவசுவாமி மூலம் இப்படியாக வம்சம் விருத்தியாக துருவசுவாமியின் தம்பியான உத்தமனோ திருமணம் செய்து கொள்ளாமலேயே தவிர்த்து வந்தான். வேட்டை பிரியம் கொண்டவனான உத்தமன் ஒரு நாள் இமயமலை சாரலில் வேட்டைக்கு செல்லும் போது அங்கே ஒரு யட்சனால் கொல்லப்பட்டான். உத்தமனை தேடி போன அவனுடைய தாய் சுருச்சியும் மகன் இறந்து போன துக்கம் தாழாமல் இறந்து போனாள். இதை கேள்விப்பட்ட துருவசுவாமி கட்டுக்கடங்காத கோபம் கொண்டார். விண்ணுலகில் எட்சர்களின் நகரமாகிய அழகாபுரியின் மேல் படையெடுத்து சென்றார். எட்சர்களை போருக்கு அழைத்து தன்னை எதிர்த்தவர்களை தாக்கி கொன்று குவித்தார். 35ஆம் பகுதி நிறைவடைந்தது.